வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆடி மாத பிறப்பு கம்மிங் சண்டே 17th அன்றைக்கி ஆடி மாதம் பிறக்கிறது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு பாயசம் இன்றைக்கி ஆடி பால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆற்றுல பண்ணுவாள். நம்ம அதை பண்ணியிருக்கோம் முன்னாடியே, இருந்தாலும் இப்போது அது நிறைய பேருக்கு கிடைக்கல. ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணினது. ஸோ எகெயின் அதனால் திருப்பி இப்போது பண்ணி போடுறோம். இது வந்து நிச்சயமாக ஆடி 1ஆம் தேதி அன்றைக்கி சுவாமி நைவேத்தியத்தை இது பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இந்த ஆடியை மட்டும் நம்ம எப்படி ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆடி மட்டுமே இல்லை, தையையும் நம்ம அந்த மாதிரி தான் கொண்டாடுவோம். ஏன்னா உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 இதுவாக நம்மளோட இதை பிரிச்சிருக்கா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திருப்பி உங்களை பிளேட் விட வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப உபன்யாசம் பண்ணாதன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எடுப்பேன் அப்புறம். அதனால தான். ஸோ இருந்தாலும் நான் சொல்ல வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டேன்னா, உத்தராயணம் அப்படிங்கிறது தையிலேருந்து ஆரம்பித்து ஆனி 30 வரைக்கும், தட்சிணாயணம்ங்கிறது ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து மார்கழி 30 வரைக்கும் இருக்கிறது. ஸோ இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து நிறையா விசேஷங்கள்லாம் வரும். ஏன்னா அதனால தான் நம்ம ஆடி மாதத்தையே ரொம்ப பிறக்கிறதையே ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம். தையும் அது மாதிரி தான் கொண்டாடுவோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த சமயத்தில் நிறைய பண்டிகைகள் வரும் பார்த்தேன்னா. இதுவே 17th, அப்புறம் 28th அன்றைக்கி ஆடி அமாவாசை, 1st ஆகஸ்ட் ஆடி பூரம் வந்துடுது. அதுக்கப்புறமா உடனே ஆகஸ்ட் 11th கிட்டக்க ஆம்னி ஆவட்டம், ரக்ஷாபந்தன், ஓணம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது. இந்த மாதிரி வரிசையாக விசேஷங்கள் தான். அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி வரும், கோகுலாஷ்டமி வரும், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையபக்ஷம், அதுக்கப்புறம் நவராத்திரி 10 நாள், அப்புறம் தீபாவளி, கார்த்திகை, அப்படியே பண்டிகைகள் வந்துட்டே இருக்கும் டில் ஜனவரி வரைக்கும். ஜனவரி பொங்கலுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு பண்டிகை வருது வந்து கொஞ்சம் குறையும். இந்த பண்டிகைகள்லாம் வரதே நம்ம வந்து எல்லோரும் ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்து ஹாப்பியாக எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவளோட சந்தோஷங்களை பரிமாறிண்டு, அவள் பண்ணியிருக்கிற ஸ்வீட்டை பரிமாறிண்டு அந்த சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த இதெல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கா அந்த நாளில். ஸோ எல்லாருக்கும் நிச்சயமாக நான் இந்த சொன்ன இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து, ஏன்னா இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் என்னங்கிற விஷயம்லாம் கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்க. ஸோ இப்போ பாயசம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன்னா டிரெக்டாக போகலன்னா ரொம்ப வளவளங்காதீங்க. ஸோ ஆரம்பிச்சிடலாம் இப்போது. இது வந்து ஒரு முடி தேங்காய் இந்த மாதிரி பல்லாக எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து மிக்சியில் எடுத்துக்கிறேன். இது போராது, நான் இன்னொரு முடியும் திருக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பட் உங்களுக்கு இது ஜஸ்ட் இது எப்படி பண்ணணும் பால் எடுக்கிறதுக்குன்னு மட்டும் காமிக்கிறதுக்கு தான். நிறைய பேர் பண்ணுவேன் இல்லைன்னு சொல்லலை, புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் தான் இது. ஸோ இது கொஞ்சம் இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் வார்ம் ஆனால் போகிறோம். இந்த தேங்காயில் விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா புழிஞ்சு பால் எடுத்துடலாம். கொஞ்சம் சுரீர்னு சுட்டால் போகிறோம், ரொம்ப இதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிக்க வேண்டாம், போகிறோம். இந்த இது லைட்டாக புகை வருது பார்த்தீங்கன்னா அரைச்சிட்றேன். தேங்காயில் இந்த தண்ணி விடுறேன். இதுவே பாக்கி வச்சுட்டுருக்கேன், அவ்வளோ விட்டால் போகிறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இந்த கப்பால் நான் 1.5 கப் கிட்ட தேங்காய் போட்டேன். ஸோ இப்போ இதால் 2 கப் கிட்ட நான் வெல்லம் போடுறேன். 2 கப் வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ இந்த கப்பால் 1.5 கப்பு தேங்காய்க்கு 2 கப்பு 2.25 கப் கிட்ட வெல்லம் போட்டிருக்கேன். உங்கள் சௌகரியம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை இது பண்ணியாச்சு. 2ஆவது தடவை இது 2 இதுக்கு மேலே பண்ண வேண்டாது. ஏன்னா அது
ரொம்ப நீர்த்து போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பாயசம் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க போதும். வெல்லம் நல்லா கரையணும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, அரிசி மாவு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு இந்த தேங்காய் பாலில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கொதிக்க விடுறதே இது இதாகாத இருக்கும், கர்டில் ஆகாத இருக்கும். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சுன்னு இருக்கு, நல்லா கரைஞ்சிடுத்துது. தேங்காய் பால் இவ்வளோதான். எல்லாம் 2 பால் எடுத்திருக்கேன். ஸோ 1 and 2 2 பாலையும் சேர்த்து இதில் விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் கிடுக்கி வச்சுட்டு அரிசி மாவு எல்லாமும் போட்டிருக்கோம். எல்லாமே சேர்ந்து ஒரு 2 கொதி வரட்டும். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக அம்பாளுக்கு எல்லோரும் நம்மளுடைய இதில் நிறைய பாயசம் இருக்குது. பருப்பு பாயசம் இருக்குது, தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் இருக்குது, அரிசி பருப்பு பாயசம் இருக்குது, நிறைய பாயசங்கள் பண்ணி போட்டிருக்கேன் விதவிதமாக. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒரு பாயசம் எடுத்து வெள்ளிக்கிழமையில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக சுவாமிக்கு இது பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது இது. பட் அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் இது நல்லா கொதிக்கணும். நம்ம தேங்காய் பாலோடு இதை கொதிக்க விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு முன்னாடி நல்லா வெல்லத்தை கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம இதை வடிகட்டியிருக்கோம். அதனால் ஜாஸ்தி நாழி வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 minutes இது கொதிச்சா போகிறோம். பட் தேங்காய் பால் தெரியாது, என்ன அரிசி மாவு வேறு போட்டிருக்கோம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது ரொம்ப வயிற்றுக்கெல்லாமும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வயிற்றுலலாம் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு இதுதான். போகிறோம் நல்லா கொதிச்சுடுத்து நம்மளோட இதில் அந்த ஏற்கனவே நான் அதை நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போக இது பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுடுத்து. ஸோ இந்த பாயசத்தை இறக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். முந்திரி பருப்பு 10-12, திராட்சை பழமும் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுக்கு தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட வேண்டாம். பிகாஸ் இது ஃபுல்லாக தேங்காய் பாலில் பண்ணியிருக்குங்கிறதுனால. புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறவா எல்லாமே கூட இந்த மாதிரி ஆடி இதுக்கு மாப்பிள்ளையை அழைச்சி இந்த பாயசம் பண்ணி தான் கொடுப்பா. ஸோ யாராத்துலையாவது இது மாதிரி விசேஷம் வருது அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த பாயசம் மாப்பிள்ளைக்கு பண்ணி கொடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான பாயசமாக இருக்கும், ஹெல்த்தியானதும் இருக்கும். ஸோ நல்லா பொரிஞ்சு எடுத்துடலாம், பாயசத்தில் எடுத்துடலாம். ஸோ ஜோரான ஆடி பால் பாயசம் ரெடி ஆகிடுது. ஆடி தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆகிடுது. ஸோ நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக எல்லோரும் இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாட்கிழமைகளும் கொண்டாடணும், எல்லா ராத்திலையும் எப்பயும் சந்தோஷம் தங்கணும்னு நானும் உங்கள் சார்பில் காமாட்சிகிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.